இன்றைக்கான ஃபஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி விஜய் சேதுபதி வந்து கோவா கேங்கை தான் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து 2 பேத்துக்கு வந்து விஜய் சேதுபதி பாராட்டு கடிதத்தை வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி 2 பேர்த்த வந்து ரோஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் இந்த ப்ரோமோலே வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி இறக்கமே இல்லாமல் நான் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இறக்கமே இல்லாமல் 2 பேரும் வந்து விளையாண்டுருக்காங்க. அவங்க சிறப்பாக விளையாண்டுருக்காங்க. அந்த சிறப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையுமே வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி சில பேர் வந்து குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து கேங்காக இருந்தாங்க. அவங்க கேங்காக விளையாண்டனால அந்த டீமில் இருக்க மொத்தமாகவே அந்த வீட்டில் இருக்க எல்லாரோட விளையாட்டு வந்து அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. இதே கருத்தை யார் சொல்லியிருப்பா அப்படின்னா முத்துக்குமரன் சொல்லியிருப்பார். நான் அதை ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன். அந்த 2 பாயிண்ட் சௌந்தர்யாவுக்கு வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்கும்போது இந்த மாதிரி சௌந்தர்யா அந்த கேமுக்காக உழைக்கவே இல்லை. 2வது சௌந்தர்யா இந்த ஒரு விளையாட்டு விளையாண்டனால அது வந்து இந்த வீட்டோட மொத்த விளையாட்டும் கெட்டுருச்சு. ஏன்னா அவங்க போய் தேவையில்லாமல் சாச்சனா ஏன் பேண்டை கிழிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து தப்பு. அதே மாதிரி வந்து இந்த ரணவ் அப்படிங்கிறவன் எதுக்கு வந்து அப்பாவுடைய லெட்டரை கிழிச்சான் அப்படின்னு கேட்ட தப்பு. அப்படி கேட்டனால என்னாச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தோட வீடோட அந்த ஒரு இதுவுமே கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்லியிருப்பார்ல. அதே பாயிண்ட் தான் விஜய் சேதுபதி இங்கே எடுத்துகிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவங்க விளையாண்டால ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வந்து விட்டு கொடுத்து விளையாண்டனால வீட்டில் இருக்க எல்லாரோட கேமும் வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பூசி மொழிகி வந்து விஜய் சேதுபதி பேசுகிறாரு. ஆனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நம்ம சவுண்டுக்கு வந்து ரோஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம அதனால் வந்து கொஞ்சம் மனசை என்ன பண்ணணும், இறுக்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சவுண்ட் ஃபேன்ஸுக்கு வந்து சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இந்த வீட்டில் இருக்க எல்லோரும் வந்து பேயாக மாறிட்டாங்க. ஆனால் தனக்கு பிடிச்சவங்கள்ட்ட அவங்க வந்து போகல, தனக்கு பிடிக்காதவங்க போய் நல்லா கேம் விளையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது 100க்கு 100 உண்மை தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தர்ஷிகா அப்படிங்கிற ஒரு பேய் இருக்குது. அது வந்து ஜாக்லின் என்ன பண்ணுது, போய் அவ்வளோ தூரம் வந்து ஹிட் பண்ணுது. அது வந்து போய் தொல்லை பண்ணுது. அதே மாதிரி ஜெஃப்ரிக்கு என்ன பண்ணுது, 150 தோப்புக்கணம் கொடுக்குது. அதே தர்ஷிகா ஏன் வந்து விஷாலுக்கு 150 தோப்புக்கணம் கொடுக்கல அப்படிங்கிறத அந்த உண்மை. அந்த உண்மையை வந்து கேட்பாரா அப்படிங்கிறது அங்கே கேள்வி இருக்குது. ஏன் தர்ஷிகா நீ ஜெஃப்ரிக்கு வந்து 150 தோப்புக்கணம் கொடுத்தியே, அதனால தானே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிச்சு. ஏன் நீ அதே தோப்புக்கணத்தை வந்து விஷாலுக்கு கொடுக்கல அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டார் அப்படின்னா நல்லாயிருக்கும். சரி, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.